வருகிற 26ஆம் தேதி நாளை மறுநாள் தமிழக வெற்றி கழகத்தினருக்கு ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் துவங்கி ஓராண்டு நிறைவு பெற்றதை அடுத்து அதனை கொண்டாடும் வகையில் ஆண்டு விழாவாக அன்றைய தினம் கொண்டாடப்பட இருக்கிறது. அதுல விஜய் என்ன பேச போகிறார் உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கு. இந்த நிலையில தான் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது. குறிப்பாக பிப்ரவரி 26ஆம் தேதி நடைபெற போகிற விழாவை ஒருங்கிணைப்பதற்காக 18 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக இந்த விழாவை பொதுக்குழு கூட்டமாக நடத்தலாம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் சார்பில் பேசப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்தினர் அதை ஆண்டு விழாவாகவே கொண்டாடலாம். ஏன் அப்படின்னா பொதுக்குழு நடத்த வேண்டிய தேவை தற்பொழுது இல்லை அப்படிங்கறதன் அடிப்படையிலும் இன்னும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளை நியமிக்காத காரணத்தினால பொதுக்குழு கூட்டம் நடத்த முடியாது அப்படிங்கறதுனாலையும் பிப்ரவரி 26ஆம் தேதி ஈசிஆர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில 2000 பேர் பங்கேற்கக்கூடிய அளவில் இந்த ஒரு விழாவானது நடைபெறவிருக்கிறது. இதுல விஜய் கலந்துக்க போகிறார். நிறைய விஷயங்களையும் பேசவிருக்கிறார். குறிப்பாக 2026 தேர்தலை முன்னிட்டு கட்சி பணிகள் எவ்வாறு இருக்க வேண்டும், தொண்டர்கள் எப்படி செயல்பட வேண்டும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ் விஷயங்கள், அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்படி செயல்பட வேண்டும், மக்கள் நல பணிகள் எப்படி இருக்க வேண்டும், களத்தில் எப்படி செயல்பட வேண்டும், சமூக வலைதளங்களில் எப்படி செயல்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை விஜய் பேசவிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த விழாவில் 2000 பேருக்கு மட்டுமே அனுமதி, அந்த 2000 பேருக்குமே பாஸ் வழங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் வெளிவந்திருக்கு. இந்த நிலையில இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலாம் ஆண்டு விழாவில் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் பங்கு பெற வாய்ப்புள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்துள்ளது. அதிகாரப்பூர்வமாக பிரசாந்த் கிஷோர் பங்கேற்பார் அப்படின்ற தகவல் வரவில்லை அப்படின்னாலும் தமிழக வெற்றி கழகத்தினர் சொல்லக்கூடியதாக இந்த தகவல் இருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாததாக இருக்கிறது. தொடர்ந்து அங்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் வந்து செல்வதற்கு ஏற்ற வசதிகள், வாகனத்தை நிறுத்துமிடம், அதே போல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து செல்வதற்கு ஏற்ற பாதுகாப்பு வசதி, அதே போல விஜயை பார்ப்பதற்கென்று ரசிகர்கள் வருவார்கள், அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு ஏற்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அங்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் கடந்த 2 தினங்களாக ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து அன்று விஜய் என்ன பேசவிருக்கிறார், அது அடுத்த கட்ட அரசியல் முன்னெடுக்குமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. தொடர்ந்து நாளையும் நாளை மறுநாளும் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இதனுடைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கலாம்.